மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடலில் வியர்வை வெளியேற்றம் அப்படின்றது இயற்கையாகவே நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பாடியில இருக்கக்கூடிய இந்த மெட்டபாலிசம் முடிஞ்சு இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கழிவுகள் எல்லாமே வியர்வை மூலமாக வெளியேறுது. அதே மாதிரிதான் நம்ம மோஷன் போறோம், யூரின் போறது. ஸோ இதன் மூலயமாகவும் நம்மளுடைய உடல் கழிவுகள் வெளியேறுது. இந்த வியர்வை வெளியேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடலுக்கு. நிறைய பேருக்கு எனக்கு வேர்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வியர்வை வருதுன்னா அதிகப்படியான வியர்வை வர்றதும் ஒரு சிலருக்கு இருக்கு. இந்த ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம உடல்ல பார்த்தோம்னா முக்கியமா அண்டர் ஆர்ம்ஸ்ல, அதாவது அக்கிள் பகுதியில, தொடை இடுக்கு பகுதியெல்லாம் வரக்கூடிய வியர்வை பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இது சித்த மருத்துவத்தில் கற்றாழை நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம உடல்ல அப்போக்ரைன் கிளான்ஸ் அப்படின்ற மாதிரி வியர்வை சுரப்பிகள் இருக்கும். இந்த வியர்வை சுரப்பிகள் மூலமாக வரக்கூடிய வியர்வை தான் கொஞ்சம், அதாவது இதுல கொழுப்பு கலந்து வெளியேறும். கொழுப்பு கலந்து அப்புறம் இன்னும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் சேர்ந்து வெளியில வர்றதுனால அதுல ஒரு மாதிரியான அதிகமா வரும்போதுதான் சிலருக்கு ரொம்ப பேட் ஓடர் வருது, என்கிட்டயே யாரும் வரமாட்டாங்க, கையை தூக்குனாலே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது, இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம உடல்ல பேசும்போது ஒரு சிலருக்கு பேட் ஓடர், மூச்சு வாயில வரக்கூடிய காற்றுல எனக்கு பேட் ஓடர் வருதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸஸா ஸ்வெட் ஆகிறதுனால, அதிகமான வியர்வை வர்றதுனால பேட் ஓடர் வருதுன்னு சிலர் சொல்றாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே சிலருக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துது. அதாவது யார்கிட்டயும் போய் என்னால பேச முடியல, ஆபீஸ்ல போய் என்னால பேச முடியல, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா பேச முடியல, ரொம்ப கொஞ்சம் ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா உடனே நான் நர்வஸ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த வியர்வை அப்படின்றது சிலருக்கு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் பேடா இருக்கும்போது ஏற்படலாம். அதிகமா சுகர் இருக்கோ, இல்ல பிபி இருக்கோ, ஆன்சைட்டி டிசார்டர், ரொம்ப பயம் பதட்டம் இருக்கக்கூடிய சமயங்கள்ல சிலருக்கு பார்த்தோம்னா சாப்பிடும்போது அதிகமா வியர்வை வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும். இல்ல அதிகமா நம்ம வெயில்ல போறோம், இல்ல படபடன்னு ஓடுறோம், ஓடி வரோம், இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணும் போதும் நமக்கு வியர்வை வரும். இந்த மாதிரி சமயங்கள்ல தான் இந்த அக்கிள் பகுதியிலோ இல்ல தொடை இடுக்கு பகுதியிலோ பெண்களுக்கு மார்பகத்தின் கீழே கூட நமக்கு இந்த மாதிரி வியர்வை சுரப்பிகள் அதிகமாக வரலாம். இந்த சுரப்பிகள் மூலமாக செக்ரீட் ஆகக்கூடியதுதான். இதுல கொஞ்சம் சீபம் கலந்தோ இல்ல நான் சொன்ன மாதிரி கொழுப்பு கலந்தோ இதுல சில கிருமிகள் கலந்து கூட வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கண்டிஷன்ல என்ன செய்யலாம்? அதிகமாக வியர்வை வரக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? சிலருக்கு பார்த்தோம்னா உள்ளங்கை உள்ளங்கால்ல மட்டும் வியர்வை அதிகமாக இருக்கும். பெண் வச்சு எழுதும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகிறதுன்னு நம்ம பார்க்க முடியுது. பேப்பர் எல்லாம் நனைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் தரையில நடந்து போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த கால் பாதம் அப்படியே தெரியும். அந்த அளவுக்கு தண்ணீர் கலந்து வியர்வை வர மாதிரியான கண்டிஷனும் சிலருக்கு இருக்கும். இந்த மாதிரி கற்றாழை நாற்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதிகமான ஸ்வெட் ஆகுது, வியர்வை வருது. எஸ்பெஷலி பெண்களுக்கு இந்த கண்டிஷன் நம்ம நிறைய பார்க்க முடியுது. இந்த கண்டிஷனுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வழிமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறது ரொம்ப நல்லது. குளிக்கும் போது சோப் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம். சோப் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அகைன் நம்மளுடைய உடலில் அதிகமான வறட்சி ஏற்பட்டு இன்னும் ஸ்மெல் அதிகமாக சான்சஸ் இருக்கு. அப்ப நான் என்னதான் யூஸ் பண்ணி குளிக்கிறது? மைல்டா இருக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கக்கூடிய சோப் மாதிரியோ இல்ல மூலிகை பொடிகளையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மூலிகை பொடிகள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்ற இந்த சின்ன சின்ன குறிப்புகளை நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க. கூடிய விரைவில் அதிகமான வியர்வை பிரச்சனை குணமாகும். ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறணும் இல்லைங்களா? அப்ப டாக்ஸின்ஸ் அப்படின்னா கழிவுகள் வெளியேறணும். கழிவுகள் வெளியேற்றப்படணும் ஃபர்ஸ்ட் பேதி மருந்து எடுக்கணும், இல்ல ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வழிமுறையை எடுத்துக்கலாம். இந்த ரத்தத்தை சுத்திப்படுத்த என்னென்ன பண்ணலாம்னா, அதிகமா தோற்பு சக்தி இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம எடுத்துக்கணும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வாழைப்பூ கஷாயத்தை குடிச்சுக்கலாம். வாழைப்பூ கஷாயம் எதுக்காக பெண்களுக்கு அப்படின்னு சொல்றேன்னா, இந்த வாழைப்பூ குடிக்கும் போது யுட்ரஸ்லயும் நல்லா கிளென்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதிகமான வியர்வை இருக்கு, இல்ல ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா
நிச்சயமாக வாழைப்பூவை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமாக கடுக்காய். கடுக்காயே பவுடர் நிறைய இடத்துல கிடைக்கும். இந்த கடுக்காய் நல்லா கொதிக்க வைக்கணும். 2 லிட்டர் தண்ணி விட்டோம்னா 1 லிட்டர் வர வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வச்சு வாரத்துக்கு 1 நாள் அது பாடி ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரலாம். ஸோ இதை கொதிக்க வச்சுதான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொதிக்க வைக்கும் போது அந்த கடுக்காயோட எசன்ஸ் வந்து அதிகமாக அதுல இறங்கும். கடுக்காய் பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்கா பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பாடி ஃபுல்லா அதை அப்ளை பண்ணிடணும். 1 ஹவருக்கு அப்புறம் அதை குளிக்கலாம். இப்படி குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது அதிகமான பேட் ஸ்மெல் இருக்கக்கூடிய அந்த வியர்வை வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அத்தி பிஞ்சு நிறைய கடைகள்ல கிடைக்கும். கீரை விற்கிற அம்மாக்கள்லாம் வச்சிருப்பாங்க அத்தி பிஞ்சு. அது பாத்தீங்கன்னா நிச்சயம் விடாதீங்க. பல நோய்களுக்கு, அதாவது நம்ம உடல்ல தோல் சம்பந்தப்பட்ட நிறைய நோய்களுக்கு அது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி நம்ம ரத்தத்தை அதிகரிக்கவும், ஆர்பிசி செல்ஸ், ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அத்தி பிஞ்சு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதை வாங்கிட்டு வந்து நல்லா நசுக்கி தண்ணீர்ல போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சா கூட போதும். ஸோ இது வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டோம்னா 1 கிளாஸ் வர வரைக்கும் ஒரு கைப்பிடி அளவு அத்தி பிஞ்சு அதுல போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டே வந்தோம்னா ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையான முறையில இதை நம்ம எடுத்துக்கலாம். அத்தி பிஞ்சு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அத்தி மரம் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதோட கொழுந்து இலைகளை எடுத்துட்டு வந்தும் இந்த மாதிரி கஷாயம் போட்டு குடிக்கலாம். 7ல இருந்து 10 நாள் தொடர்ந்து குடிச்சாலே நல்ல மாற்றம் நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஸோ அத்தி பிஞ்சு கிடைச்சாலோ இல்ல அத்தி மரத்தோட இலைகள், கொழுந்து இலைகள் கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி அதை தொடர்ந்து குடிக்கும் போது தோல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாகும். அதே மாதிரி இந்த அதி வியர்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழை நாற்றமும் மறைய ஆரம்பிக்கும். குளியல் பொடியில பார்த்தோம்னா அகில், தேவதாரு, சந்தனம் கிடைச்சா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஜென்ரலா குளியல் பொடி சேர்ப்போம் இல்லைங்களா, இந்த வெட்டி வேர், விளாமிச்சு வேர், கொஞ்சம் நெல்லிக்காய், பூந்திக்கொட்டை, இது எல்லாமே சேர்த்து குளியல் பொடி மாதிரி அரைச்சு இதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அதி வியர்வை அப்படின்ற இந்த பிரச்சனை குணமாகும். நிறைய பேருக்கு அந்த ஸ்கின்ல வரக்கூடிய அந்த துர்நாற்றம் அப்படின்றது மறைய ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பிளட் பியூரிஃபையரும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கின்ல அங்கங்க கரும்புள்ளிகள் இருக்கிறது, மங்கு இருக்கிற பிரச்சனை, இதற்குமே நான் சொன்ன இந்த கஷாய முறைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.